ஐயா, நம்ம ஊர் சனங்களோட குறைய சொல்ற இடம் ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணு கோவில், அங்க மனசுக்குள்ள வேண்டுவோம். இன்னொன்னு இந்த வீடு, உங்ககிட்ட வாய் விட்டு கேட்போம். என்னங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு, கடவுளுக்கு சமமா எந்த மனுஷனையும் வச்சு பேசக்கூடாது. அந்த அர்த்தத்துல சொல்லலைங்கய்யா. எங்க சுகதுக்கத்துல நேரடியா எங்க கூட நிக்கிறது நீங்க தானே. உங்ககிட்ட தானே உரிமையா கேட்க முடியும். சாமி கும்பிடுறப்ப நீங்க பேசுனதெல்லாம் என் காதுல விழுந்துச்சு. இப்ப நீங்க எதுக்காக வந்திருக்கீங்களோ அது நடக்கணும்னு சாமி என் மனசுல ஒரு நினைப்ப விதைச்சிட்டாரு. என்னையா சொல்றீங்க? பூட்டி கிடக்கிற கோவிலை திறக்க சொல்லி உங்ககிட்ட கேட்கலான்னு தான் நாங்களே வந்தோம். 30 வருஷமா கோவில் ஏன் பூட்டி கிடக்குங்கிற காரணம் என்னன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். என் குடும்ப பிரச்சனை கோவிலை பூட்டுறதுக்கு காரணமாயிடுச்சு. இத்தனை காலம் அது பூட்டி இருந்துச்சு. இனிமேலும் அது அப்படி இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு நானும் வந்துட்டேன். கொஞ்ச நாளாவே என் மனசுல இது உறுத்தலா இருந்துச்சு. எனக்கும் வயசாயிட்டு இருக்கு. குடும்ப பிரச்சனைக்காக கோவிலை பூட்டி வைக்கிறது சரியான்னு மனசை உழைப்பிட்டே இருந்தேன். நேத்து ராத்திரி எனக்கு ஒரு தெளிவு அந்த ஆண்டவன் கொடுத்துட்டான். இப்ப நீங்களும் வந்து கேக்குறீங்க. அதுக்கான நேரம் வந்துடுச்சு. ரொம்ப நன்றிங்கய்யா. சரி, எல்லாரும் கோயிலுக்கு போங்க. நான் பின்னாடியே வந்துடுறேன். நல்லதுங்க. இப்ப என் பேரனை எவன் கேள்வி கேட்கறான்னு நானும் பாக்குறேன். சரியா சொன்னீங்க. ஏய், கூட்ட உடைச்சதும் இல்லாம தெனாவட்டா நிக்கிறான். அவனை அடிச்சு தூக்குங்கடா. அப்படி போடு. அப்படி போடுங்க தம்பி. நல்லா போடுங்க தம்பி, விடாதீங்க தம்பி. சுத்தேரிக்கா, உங்க தாத்தாவை அவன் அவமானப்படுத்திருக்கான். ஒரு கை பாருங்க தம்பி. ஏன் கணக்கு? ஐயா, அவங்க பேசின பேச்சுக்கு இது தேவையா? நல்லா வாங்கட்டையா தம்பி, நீங்க அடிக்க தம்பி. கோவிலை திறந்ததுமே
மழை வரத்துக்கான அறிகுறி தெரிந்து பாருங்க. நல்ல மழை பெய்யணும். காடு கரையெல்லாம் செழிக்க செழிக்கட்டும். வாங்க. தம்பி, உங்க கையாலேயே சிவனுக்கு ஜலத்தை ஊத்துங்க. இந்தாங்க.